Hey guys, welcome to another video. So இந்த வீடியோல வந்து இந்த வால் மேக்கோவர் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து எங்க என்ட்ரன்ஸ் ஃபாயர் ஏரியா மாதிரி கிட்டத்தட்ட இது வந்து இங்க வந்து ஒரு ஷூ ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெண்டு வால் வந்து ரொம்ப பிளாங்கா இருந்தது அண்ட் என்ன பண்ணணும்னே தெரியல. ஏன்னா இது வந்து ஆப்வியஸா பில்டிங் ஷூ ரேக், இதை மூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த வால் மேக்கோவர் தான் கிரியேட் பண்ண போறேன். இந்த வாலை வந்து ஒரு போட்டோ வாலா கிரியேட் பண்ணலான்ற பிளான் தான். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்ல தான் எங்க பெட்ரூம் டோர் இருக்கு. ஸோ எப்பயுமே என்டர் ஆனோன்னு எழுந்திரிச்சு வந்தோன்னு இந்த வால் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதனால ஒரு மெமரி வால் மாதிரி கிரியேட் பண்ணலான்னு தான் பிளான். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்றேன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த டெக்கார்க்கு தேவைப்பட போகிறது மூணு சிம்பிளான விஷயம் தான். ஒன்று வந்து ஃபோட்டோ பிரிண்ட். ஸோ நான் இந்த மாதிரி நிறைய பிரிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். A3 போர்ட் பிரிண்ட் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு A3 ஷீட்டில் போர்ட் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கட்டர், அதெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து க்ளூ ட்ராப்ஸ். ஸோ நீங்கள் அந்த ஃபெவிகால் க்ளூ ட்ராப்ஸ்னு கூட இருக்குது, அதை கூட வாங்கிக்கலாம். இல்லை இந்த க்ளூ ட்ராப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது வந்து அந்த க்ளூ ட்ராப்ஸ் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். ஒட்டி ஒரு நாள் 24 hours ஆயிருக்கும் அண்ட் இன்னும் விழலை. அண்ட் எடுக்கும் போதும் வந்து அது ரொம்ப ஈஸியாகவே வருது, அது வாலோட ஸ்டிக் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ ட்ராப்ஸ் இருக்குல்ல, க்ளூ ட்ராப்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எடுக்கும் போது வால் பெயிண்ட் எல்லாம் வராமல் அந்த க்ளூ ட்ராப்ஸ் மட்டும் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இதில் வந்துடுச்சு. நீங்க வால் பெயிண்ட்டும் இல்லை, இதில் ஒட்டி இருக்கிறதையும் நம்ம கையில் எடுக்கும் போது வந்துடும். ஸோ பெயிண்ட்டும் போகாது, ஒரு ரெண்டல் ஃப்ரெண்ட்லியான டெக்கார் தான் இது. ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் அண்ட் ஒட்டிங் வேலையை பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை கட் பண்ணுறது வந்து எதர் நீங்கள் அந்த கட்டர் வச்சுட்டு இப்படி ஸ்கேல் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது ஒன்று இருக்குது. இது நான் என்னோட வெட்டிங் இன்வைட் பண்ணும்போது வாங்கினேன். நம்ம இப்படி ஷீட்டு நடுவில் வச்சுட்டு கரெக்டான சென்டர் மார்க் பண்ணிட்டு இழுத்தாலே ஈஸியாக கட் ஆகிடும். இந்த அளவுக்கு அது ஈஸியாக கட் ஆகிடும். அண்ட் இது எட்ஜுன்றதுனால இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாக கட் ஆகிடும். இது மாதிரி தான் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இவ்வளோ பெரிய பண்டிலாக இருக்குது, இத்தனை ஃபோட்டோஸையும் அங்கே ஒட்டணும். ஸோ இப்போ மொத்தமாக இவ்வளோ பிரிண்ட் அவுட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை தான் இங்கே ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். எப்படி ஒட்டுறேன்றதை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி எப்படி நான் இவ்வளோ ஃபோட்டோ எடுத்தேன்றதை சொல்லிடுறேன், மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து எனக்கு 3 feet இருக்குது. நான் ஹைட் வந்து இங்கே டோர் இருக்குது பக்கத்தில். ஸோ அந்த டோர் ஹைட் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். 7 feet ஹைட் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப மேலே வச்சாலும் தெரியாது, கீழேனா கூட நம்ம குனிஞ்சு பார்த்துக்கலாம் ஃபோட்டோஸை. பட் ரொம்ப மேலே வச்சா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும். அதனால ஹைட் வந்து ஒரு 7 feet ஹைட் தான் வச்சிருக்கேன். அண்ட் நான் ஒட்ட போகிறது வந்து இப்படி ஒரு எல் ஷேப்ல ஒட்ட போறேன். இப்படி ஸ்ட்ரைட்டா ஒட்டாம எல் ஷேப்ல ஒட்ட போறேன். அண்ட் யூஸ்வலா இந்த போட்டோ வால் பண்றதுலாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணுவாங்க. இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் இப்ப பார்க்கும் போதே நான் இந்த போட்டோஸ் எல்லாம் ஒன்னொன்னா வெட்டும் போதே எனக்கு இந்த போட்டோஸோட மெமரிஸ் எல்லாம் தெரியுது. இதுல நாங்க எங்க போயிருந்தோம் அண்ட் இதெல்லாம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோஸ்க்கும் ஒரு மெமரி இருக்கு. அதை பார்க்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஸோ அதனால எனக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் கலர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு தோணுச்சு. பட் இல்ல நீங்க வந்து உங்க ஒரு மாதிரி மோனோக்ரோமேட்டிக்கா இருக்கணும்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு கூட இந்த போட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி நீங்க லைன்ஸ் மார்க் பண்றதுக்கு பென்சில் மார்க் பண்ணா அது பென்சில் மார்க் பண்ணும் போது அதை அழிக்கணும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஸோ நான் என்னோட பழைய வீடியோ பெயிண்டிங் வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ த்ரெட் வச்சு மார்க் பண்ணீங்கன்னா த்ரெட் ஆப்வியஸா ஸ்ட்ரெயிட் லைனா தான் கிரியேட் ஆகும். ஸோ நான் இப்போ அங்கே 2 இடத்துல 7 feetனு ஒரு டாட் வச்சிருக்கேன். அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண மாதிரி இந்த த்ரெட்டை மாட்டிட்டேன்னா ஒரு விஷுவலா ஒரு லைன் அங்கே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை மார்க் பண்ணிட்டேன். இது எனக்கு ஒரு அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்ட போறேன். ஸோ நீங்க அரேஞ்ச் பண்றது ரேண்டமா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆர்டர்ல வேணுமோ, சப்போஸ் ஏஜ் வைஸ் இந்த ஏஜ்ல இருந்து இப்படி வரணும் அப்படின்ற அசெண்டிங் இல்லை டிசெண்டிங் ஆர்டர்ல ஓட்டணும்னா ஒட்டிக்கோங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்ற மாதிரி ஓட்டணும்னா ஒட்டிக்கோங்க. நான் ரொம்ப ரேண்டமா தான் ஒட்ட போறேன். ஏன்னா என்னோட போட்டோஸ்ல வந்து போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு எதுவுமே இல்லை. நான் வந்து ரேண்டமா தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை மாதிரி பேஸ் பண்ணி நான் ரேண்டம் ஃபார்மேஷன்ல தான் ஒட்ட போறேன். ஸோ பேசிக்கா இப்போ எப்படி ஒட்ட போறேன்னா, இந்த க்ளூ ட்ராப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட்டை இந்த கார்னர்ல வச்சுட்டு இதுல ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இதை டைரக்டா வால்ல ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்கு மேல அந்த மாதிரி போட்டோ ஒட்டிட்டேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் நான் அப்படியே ரிப்பீட் பண்ண போறேன்.
1 hour later. One eternity later. ஸோ ஃபைனலாக இந்த வால் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து எல்லா ஃபோட்டோஸும் ஒட்டிட்டேன். இந்த ஃபோட்டோஸ் ஒட்டும் போதே ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது. லைக் பழைய ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ ஒரு கதைன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கூட நம்ம இப்போ மொபைலில் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சதுனால நிறைய ஃபோட்டோ ஃபிசிக்கலாக பார்க்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் கூட ஃபோட்டோ மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா ஆல்பம் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது வால் க்ரியேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி சிம்பிளாக க்ரியேட் பண்ணிடலாம். பட் இந்த மேக் ஓவர் ஃபுல்லாக முடியல. இப்போ இந்த வால்லையும் நான் ஒரு மேக் ஓவர் பண்ண போகிறேன். பட் அது இன்னைக்கு ஃபுல்லாக பண்ண மாட்டேன். நான் நாளைக்கு தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அது ஒரு டெக்ஸ்சர் ஹேட். பட் அதோட ப்ராசஸ் மட்டும் நான் இப்போ காட்டுறேன். ஒரு ப்ராசஸ் மட்டும் நான் இப்போ பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னொரு ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் இப்போ என்ன பண்ணுன்றதை காட்டலாம். பட் இப்போதைக்கு இந்த ஃபுல் வால் நான் எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஸோ நான் டெக்ஸ்சர் ஹேட் தான் பண்ண போகிறேன். இந்த கேன்வாஸ் வாங்கியிருக்கேன். இது ப்ரீ ஸ்ட்ரெச்ட் கேன்வாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது இவ்வளோ திக்காக தான் இருக்கும். இந்த கேன்வாஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து அக்ரிலிக் வால் புட்டி. ஸோ டெக்ஸ்சர் பெயிண்ட்க்குலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன கான்செப்ட்னா, இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் அதுக்கு பேஸ் தான் நான் இப்போதைக்கு ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த அக்ரிலிக் வால் புட்டியில் கொஞ்சோண்டு ஃபெவிகால் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் வச்சுட்டு, ஸோ இவ்வளோ ரேண்டமாக தான் நான் பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் எழுதிடுவேன். ஒரு நாள் ஃபுல்லாக காய விடுங்க. காய விட்டுட்டு நாளைக்கு வந்து இதில் எழுதிட்டு அண்ட் ஃப்ரேம் செட் பண்ணி அந்த ஃபுல் டிஐவை நான் காட்டுறேன். இவங்கதான் எப்போ வந்துச்சு? சரி பாட்டு. ஓ நைட்ல என்ன எடுத்தீங்க? ஸோ டே 2ல் அந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங்கோட டெக்ஸ்டிங் தான் பண்ணேன். ஸோ அந்த டெக்ஸ்சர் பெயிண்ட் நம்ம லாஸ்ட் டே பண்ணி வச்சது நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் தான் நான் அதில் எழுத போகிறேன். அதுக்கு முதல்ல குட்டி க்ரூவ்ஸ் மாதிரி அதில் டாட் வச்சு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த போர்டில் ட்ரேஸ் மட்டும் பண்ணிக்கிட்டேன் லைட்டாக. ஸோ தட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ ட்ரேஸ் பண்ணி முடிச்சோன்னா நம்ம இந்த கேக் டெக்கரேட்டர் இருக்குல்ல, அந்த பைப்பிங். ஸோ அந்த பைப்பிங்கில் பெயிண்ட் அதே அக்ரிலிக் பெயிண்ட்டை தான் கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டேன், பிளாக் கலர் ஆக்கிட்டேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே போர் பண்ணிவிட்டு அதை அந்த லெட்டர் ஃபாண்ட்க்கு ஏற்ற மாதிரி எழுதியாச்சு. அப்புறம் கீழே குட்டியாக இருக்கிற லெட்டர்ஸ் வந்து அதே டெக்ஸ்சர் பெயிண்ட்டு, ஆனால் அந்த பைப்பிங்கில் பண்ண முடியாது. நான் அந்த பைப்பிங்கோட ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால டூத் பிக்லேயே அதை பெயிண்ட் எடுத்து நான் அப்படியே எழுதிட்டேன். ஸோ எழுதும் போது கண்டிப்பாக மிஸ்டேக் வரதான் செய்யும். பர்ஃபெக்டாக அப்படியே அச்சடித்த மாதிரிலாம் வராது. ஸோ அந்த மிஸ்டேக் வந்த இடத்துலலாம் ஸ்க்ராப் பண்ணி அந்த பெயிண்ட் எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலர் பெயிண்ட் போட்டு அதை அடிச்சிட்டேன். ஸோ ஓவராலாக அதே மாதிரி 3 ஃப்ரேமையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதான் அந்த 3 ஃப்ரேம். இதை தான் அங்கே நான் வாலில் ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் டைமென்ஷன் மார்க் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணி நான் மொத்தமாக காட்டுறேன். பட் இந்த ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்துடுச்சு. நான் கூட கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன். அந்த நம்ம அந்த கேக் மேக் பண்ணும்போது அந்த இது பண்ணுவோம்ல, டிசைன்ஸ் போடுவோம்ல, அந்த இதை வச்சு தான் நான் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதினேன். ஸோ கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தால் ஒழுங்காக வருமா வராதான்னு. பட் நல்லாவே டர்ன் அவுட் ஆச்சு. கொஞ்சம் அங்கங்கே இருக்கு, லைக் இங்கெல்லாம் கொஞ்சம் சொதப்பல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நம்மளுக்கு ஓவரால் வியூல பார்க்கும்போது அது சூப்பரா தான் தெரியுது. ஸோ இப்போ அங்க இந்த லைட் இருக்கு. லைட்டை வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் இது ரெண்டல் ப்ராப்பர்ட்டின்றதுனால என்னால ரிமூவும் பண்ண முடியாது. ஸோ நான் அதை அப்படியே தான் வைக்க போறேன். அங்கிருந்து ஒரு 6 inches கீழே மட்டும் வச்சுட்டு லைன் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை சென்டர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே ரோப் கான்செப்ட் தான் பண்ண போறேன். ஏன்னா நம்மளுக்கு என்னதான் இங்க மார்க் பண்ணாலும் நம்ம டைரக்டா மாஸ்கிங் டேப் போட்டும் போது அதுல கொஞ்சம் கோணல் மணலா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எப்பயுமே நான் த்ரெட் போட்டு அதுக்கப்புறம் அது மேல மாஸ்கிங் டேப் போடுவேன். இது மெஷர் பண்ணி சென்டர் மார்க் பண்ணி இதை மட்டும் டைரக்டா ஹேங் பண்ண போறேன். அண்ட் ஹேங் பண்றது வந்து நான் கமெண்ட் டேப்ல தான் ஹேங் பண்ண போறேன். அது நான் காட்டுறேன்.
இதான் அந்த கமெண்ட் டேப்பு. யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு ரெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது ஆணி அடிக்கக்கூடாது அப்படின்ற ப்ராப்ளம்லாம் வரும். அப்போ அந்த டைமில் இதுதான் சேவியர்னு சொல்லலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கே வேணால் என்ன வேணால் ஹேண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கும் போது பெயிண்ட்டும் வராது. அந்த மாதிரி மெக்கானிசம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட் பர்ச்சேஸ் அண்ட் பெஸ்ட் ஃபைன்னு சொல்வேன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் ஸ்ட்ரிப் எடுத்துட்டு நம்ம வாலில் ஒட்டணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஸ்ட்ரிப் எடுத்துட்டு இதோட சேர்த்து ஒட்டணும். இங்கே கரெக்டாக க்ரூவ் கொடுத்துருப்பாங்க. இந்த க்ரூவுக்குள்ளே ஒட்டுற மாதிரி ஒட்டணும். ஸோ அவ்வளோதான், இது ஒட்டியாச்சு. இன்னொரு 1 minute மட்டும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இது அவ்வளோதான். அது அப்படியே 1 minute ஆயிடுச்சு. அதில் அப்படியே ஹேங் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது பின்னாடி பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, லைக் இங்கே ஹூக் மாதிரி எல்லாம் ஒரு ப்ரொவிஷனும் இல்லை. இங்கே டைரக்டா இருக்கும். அது அப்படியே நம்ம சும்மா நிக்க வைக்கிற மாதிரி தான். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தோணுச்சுன்னா இங்கே ஒரு கொட்டியா ஒரு ஹூக் மாதிரி கொடுத்து ஒரு த்ரெட் கொடுக்கலாம். பட் நான் வந்து அப்படியே தான் நிக்க வைக்க போறேன். அது விழாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதை அப்படியே வைக்க போறேன். ஸோ அவ்வளோதான் இந்த மேக் ஓவர். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ஃப்ளாஸ் இருக்கு, பட் ஸ்டில் இட்ஸ் லுக்கிங் வெரி நைஸ். ரொம்ப சிம்பிளிசிட்டி அண்ட் எலிகென்ட்டாக இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் தான் பிடிக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எலிகென்ட்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்பேஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அண்ட் இந்த மேக் ஓவரும் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான மேக் ஓவர் தான். இதுக்குன்னு நிறைய ஸ்பெண்ட்லாம் பண்ணல. லைக் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் தேவைப்படுன்றதை பொறுத்து தான் இதோட ரேட் மாறும். நான் வந்து A3 ஷீட்டில் மொத்தமாக கம்போஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்தேன். நான் அதோட ரேட் டீடைல்ஸும் நான் இங்கே சைடில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மினிமமாக எனக்கு இவ்வளோ தான் ஸ்பெண்ட் ஆச்சு. ஸோ ஈஸியான DIY அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவான DIY. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. பாய்.